2011 திருமதி சசிகலா நடராஜன் அவர்களையும் அவரது குடும்பத்தில் 16 பேரையும் அம்மா சதி செய்தார்கள், துரோகம் செய்தார்கள், என்னை கொல்ல பார்த்தார்கள், என்னுடைய ஆட்சியை துரோகம் செய்து கவிழ்க்க பார்க்கிறார்கள், என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்று அம்மாவுடைய வெர்ஷன். அம்மாவே சொல்லி அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. துரோகிகள்னு சொல்லி குற்றஞ்சாட்டி வெளியே அனுப்புனாங்க. அக்கா, என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கக்கா, எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் வீட்டை விட்டு வெளியில போனக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க, நான் சொல்லலை, வேற யாரும் அம்மா சொல்லல, திருமதி சசிகலா நடராஜன் அவர்களே ஸ்டேட்மெண்ட் இது. பொதுச் செயலாளர் என்கின்ற பதவிக்காக அனைவரையும் ஒரு நாடகமாடி தன்னை பார்த்து அழைத்து கேட்டு நான் வருவதற்கு இவர்கள் கேட்டது நான் வருகிறேன் என்று சொல்வதற்காக ஒரு நாடகமா? அம்மாவோட அந்த 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 பாடி வச்சிருக்கிற இடத்த சுத்தி யாரு நின்னா? கட்சிக்காரங்களே காணுமே, எல்லாம் அடிமை மாதிரி கீழே அப்படியே படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க. முதலமைச்சர் முதல்ல இருந்து இந்த சொத்து பணம் அட்டகாசம் அட்ராசிட்டி இதுதான் அதிமுகன்னு ஒரு பிராண்டை வச்சுட்டு அம்மாவுக்கே கெட்ட பேர் அதெல்லாம் வந்தது. அவங்க வந்தால் எப்படி இருக்குது கேள்வியே இல்லையேங்க. அவங்களுக்கு தான் வரது தகுதி இல்லைன்னு தானே சொல்றோம். சாணி அடிக்கிறாங்க சோத்துல, போஸ்டரை ஒட்டி அவங்கள போஸ்டர் ஒட்டிட்டு சாணி அடிக்கிறாங்க. இவங்க வரணும் சொல்றதுக்குள்ளதான் எல்லாரும் போய் நிக்கிறாங்களாங்க, அம்மா நீங்க வந்துருங்கன்னு. அவர்களை முழுவதுமாக நாங்களே கவனித்துக் கொள்கின்றோம் என்று யாரையும் பார்க்க அனுமதிக்காமல் அவர்களுடைய பக்கத்திலே இருந்தது யார்? அப்படி அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னா எங்ககிட்டயும் எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. இது எங்களுக்கு பிடிக்கல, நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி பிரேக் பண்ணலாம்னு எங்ககிட்டயும் பேசுறாங்க. இப்ப வேதா நிலையத்துக்குள்ள இவங்க இருக்கிறதுக்கு இவங்க யாரு? இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தால் தான் அம்மாவுக்கு ஒரு 2 தடவை ஆட்சி போச்சுன்னா அது அவங்க குடும்பத்தால தான். அதே அதிமுக செய்தி தொடர்பாளர் தான் சொன்னாரு, அம்மா இட்லி சாப்பிட்டு இருக்காங்க நடக்காங்கன்னு சொன்னாரு. எனக்கு அபிமானம் மிக்க தலைவர்லாம் அம்மா தர யாரும் கிடையாது. என்னமோ நடந்துருச்சு, மர்மம் இருக்கிறது, அம்மாவின் சாவில் மர்மம் இருக்கிறது, மக்கள் நினைக்கிறார்கள், நானும் நினைக்கிறேன். இன்னும் அம்மாவுடைய சாவுல உள்ள மர்மத்தை முடிச்சவுக்காம விட போறது கிடையாது. அதிமுக திருமதி சசிகலா நடராஜன் அவர்களின் தலைமையில் வந்தால் நிச்சயமாக அழிந்து போகும். எல்லாம் சொன்னாங்க அன்னைக்கு, நீ இவன் நன்றி கெட்டவளா அப்படின்லாம் கூட கேட்டாங்க. இன்னைக்கு நன்றியோட கேட்டுட்டு இருக்க ஒரே ஆள் நானா தான் இருக்கேன் அதிமுகல. மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தப் போவது யார், அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்ற பல்வேறு கேள்விகள் இன்றைக்கு பொதுமக்களிடையேயும் கட்சியினரிடையேயும் தமிழக மக்களிடத்தில் இன்றைக்கு வெகுவாக பேசப்பட்டு வருகிறது. இதில் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் பொதுச் செயலாளராகும் வாய்ப்பு இருக்கிறது என்று பல்வேறு பத்திரிகைகளாக இருக்கட்டும், சேனல்ஸ் எல்லாமே அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றும் அவர்களை போய் கட்சிக்காரர்கள் போய் நீங்கள் வாருங்கள் என்று டெய்லி போய் 10 பேராக கேட்பதுமாக தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிகிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக எந்த இடத்திலேயும் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்று எங்கேயுமே அவர்கள் விரும்பவில்லை, அவர்கள் வெளிப்படுத்தவும் இல்லை. அரசியலில் அவர் வருவதை அம்மா அவர்கள் விரும்பியதே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் முதலமைச்சர் அவர்கள் இறப்பிற்கான காரணமே சரியாக இன்னும் மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவங்க ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அவங்க பொதுமக்கள் சொத்து. என்றைக்கு அவங்க பொதுமக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அன்று முதல் அந்த நமது மறைந்த முதலமைச்சர் அவர்கள் ஒரு மக்கள் சொத்து. அப்படிப்பட்ட மக்கள் சொத்தாக விளங்கிய ஒரு பெண் முதலமைச்சருக்கு என்ன நேர்ந்தது என்பதையே இன்னும் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்கப்படாத நிலையில் அடுத்ததாக இவர் வரப்போகிறார் அவர் வரப்போகிறார் என்ற செய்திகள் எல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட், எதற்காக முதலமைச்சர் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுமதிக்கப்பட்டார், என்ன நேர்ந்தது அவருக்கு வீட்டில், எதற்காக அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லப்பட்டார், எதனால் கவர்னர் முதற்கொண்டு எந்த அமைச்சர் முதற்கொண்டு யாருமே முதலமைச்சர் அவர்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அவருக்கு 75 நாட்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது, அவருக்கு என்ன விதமான உணவுகள் வழங்கப்பட்டது, இவையெல்லாம் பற்றி ஒரு ஜுடிஷியல் என்கொயரி வேண்டும் என்பது போன்ற வழக்குகளெல்லாம் நான் தொடுக்கெடுக்கின்றேன். மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அரசியலில் யாருமே சாதிக்க முடியாத தூரத்திற்கு அவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளித்து இன்றைக்கு தமிழக மக்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட ஐயோ பாவம் அம்மா ஐயோ போயிட்டாங்களே, தமிழ்நாடு வெறுமையாக இருக்குதே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆட்டோக்காரர்லேருந்து ஒரு பால் விற்கிறவர்லேருந்து யார்கிட்ட கேட்டாலுமே மனசு சரியில்லைங்க, அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க, பாவங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. எல்லோருக்குமே ஒரு ஐயப்பாடு இருக்கிறது.
அவருக்கு என்ன நடந்தது, உண்மையிலேயே நடந்தது என்ன? முதலில் ஜஸ்டிஸ், நீதி அதற்கு வேண்டும். யாருமே எல்லாம் முடிஞ்சிருச்சு, மக்கள் மறந்துட்டாங்க, இனிமேல் வந்து அடுத்து திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் இதை எடுத்து செல்ல தலைமை தாங்கி செல்ல போகிறார் என்று மறந்து விட்டார்கள் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் மீது இந்த தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் பொதுச் செயலாளர் ஆவதற்கான ஏற்பாடுகள் தான் இப்போது நடைபெற்று வருகிறது. முதலில் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் யார், அது யார் தலைமை ஏற்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. நான் பாராளுமன்றத்தில் கடைசி தினத்தன்று டிசம்பர் 5ஆம் தேதி சேவ் அவர் அம்மா, அம்மாவை காப்பாற்றுங்கள் என்று ஒரு போர்டில் எழுதி நான் வந்து பார்லிமெண்ட்டில் காமிச்சேன். எழுந்திரு, அம்மாவை காப்பாற்றுங்க. ஏன் காப்பாற்றுங்க? அடுத்த லைன் எழுதியிருந்தேன், ஷீ இஸ் ரெக்கவரிங்னு மீடியாவில் ஓடிட்டுருக்கு. அப்போ எதுக்கு எம்எல்ஏ மீட்டிங்? ஒரு முதலமைச்சர் உயிரோடு இருக்கிறாங்க, ஷீஸ் கீப்பிங், அவங்க உயிரோட திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, ரெக்கவரிங்னு போடுறாங்க மீடியாவில். அதுக்குள்ளே அவங்க இறந்து போகிறாங்கங்கிற நியூஸ் வரதுக்குள்ளே எம்எல்ஏ மீட்டிங் கூட்டிட்டாங்கன்னு காலையிலேருந்து தகவல்கள் வர ஆரம்பித்து விட்டது. எந்த மாநிலத்தில் இப்படி நடக்கும்? எதற்காக இவ்வளவு பெரிய வேகமான முன்னேற்பாடுகள் என்கும் போதே மக்களிடையே ஐயம் உருவாகிறது. அது மனசை மிகவும் உருக்கக்கூடிய விஷயம். இப்போ முதல்வர், எத்தனையோ முதல்வர்கள் இருந்திருக்கார்கள், வந்திருக்கிறார்கள், போயிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக் லேடி, ஒரு விமன், ஒரு நல்ல எல்லா அக்ராஸ் த பார்ட்டிஸ், அக்ராஸ் நேஷன்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள ஒரு லைக் பண்ணக்கூடிய ஒரு லேடின்னு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் எதற்காக இப்படி ஒரு அவர்கள் இறப்பதற்கு முன்பாக ஒரு எம்எல்ஏ கூட்டம் என்று அன்றைய தினம் பாராளுமன்றத்திலேயே நான் எல்லோரிடமும் பேட்டியும் கொடுத்தேன். பார்லிமெண்ட்லேயும் நான் அந்த பேனர் காமிச்சிட்டு தான் நான் வந்தேன். ஸோ இப்பொழுது பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் எல்லா மீடியாஸ்லேயும் சோஷியல் மீடியாஸ்லேயும் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் பொதுச் செயலாளராக வந்தால் என்ன என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுகிறது. என்னை பொறுத்தவரை 1995ஆம் ஆண்டு திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுடைய மகனாக கருதப்பட்ட சுதாகரன் அவர்களது திருமணம் தடாபுடலாக நடத்தப்பட்ட போதுதான் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு சிறிய கெட்ட பெயர் ஏற்பட்டதாக நான் உணர்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும், அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இமேஜ் இருந்தது மக்கள்கிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தேவையில்லாத பிரம்மாண்ட கல்யாணம், வீண் பண்ணுறாங்க காசை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் உருவானதே திரு சுதாகரன் அவர்களது திருமணத்தின் போது தான் என்று மக்கள் நினைத்தார்கள். ஸோ அந்த ஸ்பாட்டில் தான் ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு கெட்ட பேர் வரும்போது அதற்காக ஆட்சியை இழக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அம்மா தள்ளப்பட்டார்கள். அப்போ தான் அம்மாவுக்கு முதல்ல இந்த குடும்பத்தின் மீது கோபம் வருகிறது. எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், இவங்க குடும்பத்தோட படாடோபத்தால் எதுக்கு கெட்ட பேர் நமக்கு வந்துருச்சின்னு சொல்லிட்டு கோவப்படும் பொழுது திரும்ப அதே போல் 2011 உங்களுக்கு நடந்த சம்பவம் தெரியும். 2011 திருமதி சசிகலா நடராஜன் அவர்களையும் அவரது குடும்பத்தில் 16 பேரையும் அம்மா வந்து சதி செய்தார்கள், துரோகம் செய்தார்கள், என்னை கொல்ல பார்த்தார்கள், என்னுடைய ஆட்சியை துரோகம் செய்து கவிழ்க்க பார்க்கிறார்கள், என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்று அம்மாவுடைய வெர்ஷன் அம்மாவே சொல்லி அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. துரோகிகள்னு சொல்லி குற்றஞ்சாட்டி வெளியே அனுப்புனாங்க. இப்போ அதற்கு இப்போது பழிவாங்கப்பட்டிருக்கிறார்களா அம்மா 5 வருஷம் கழிச்சு என்ற கேள்வி மக்களிடையே எழுந்து கொண்டிருக்கின்றது. அதில் வந்து வேற யாரும் அதை ஒத்துக்கல, சசிகலா நடராஜன் அவர்களே கூறுகிறார், அக்கா என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கக்கா, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நான் வீட்டை விட்டு வெளியில் போனக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க நான் சொல்லலை, வேற யாரும் அம்மா சொல்லலை, திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது. நீங்கள் போய் விஷுவல் மீடியாஸில் பாருங்கள் தெரியும், அவங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட். என் குடும்பம் துரோகம் செய்திருக்கிறது, என் உயிர் உள்ளவரை அக்காவுக்காக ஒரு சாதாரண ஒரு சேவகியாக இருப்பேன், ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு கூட நான் ஆசைப்பட மாட்டேன். அப்போ இப்போ எதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் போய் அவங்கள கட்சிக்காரங்க போய் பார்க்குறாங்க, டெய்லி போய் பார்த்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாவம் போல் இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் தாம்மா வரணும் இவர்கள் பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள், மகளிர் அணியை சேர்ந்த பெண்கள் எல்லாம் போகிறாங்க, அவங்கள்ட்ட ஏதோ கையெழுத்து வாங்குறாங்க பேப்பர்லன்னு சொல்கிறாங்க. என்னன்னு யாருக்குமே சரியாக காட்டப்படவில்லை என்று கூட மக்களிடம் கூறப்படுவதாக செய்தி வருகிறது. அப்படி என்றால் பொதுச் செயலாளர் என்கின்ற பதவிக்காக அனைவரையும் ஒரு நாடகமாடி தன்னை வந்து பார்த்து அழைத்து கேட்டு நான் வருவதற்கு இவர்கள் கேட்டதனால் வருகிறேன் என்று சொல்வதற்காக ஒரு நாடகமா என்ற கேள்வி மக்களிடம் எழுந்து கொண்டிருக்கின்றது. எனவே அப்படி ஒரு கட்சிக்காரர்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் தான் வந்தாகணும்னு சொல்கிற அளவுக்கு தன்னை கூப்பிட வைக்க வேண்டிய அளவுக்கு என்ன அவசரம் வந்தது? அப்படி பார்த்தால் ஏஐஏடிஎம்கே பைலாஸ் படி
ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆர்டிகல் 30 கிளாஸ் 5 படி அவங்க வந்து தொடர்ச்சியாக 5 வருடம் பிரைமரி மெம்பராக இருந்திருக்க வேண்டும். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் 2011 அம்மா வந்து துரோகி என்று குற்றம் சாட்டி வெளியனுப்பப்பட்டார். 2012 மீண்டும் உள்ளே வருகிறார். அதிலிருந்து கணக்கு பார்த்தா இப்போ 5 வருஷம் ஆகலை. அப்போ ஷீ இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ 4 வருஷம் இருக்கும்போதே ஒருத்தங்க வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒருவேளை பைலாவை திருத்தினால் அவங்க வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணலாம். சிலர் எங்களுக்கு தெரியவில்லை கையெழுத்து வாங்குகிறார்கள் என்று சொல்கிறார்களே, அது அதுவாக இருக்குமோ என்ற கேள்வி எனக்கு வந்தது. அப்படி என்றால் நாம் வழக்கு தொடர்வதற்கு நமக்கு நியாயமான ஒரு ஏனென்றால் நான் இன்னும் அதிமுகவின் ராஜ்யசபா எம்பியாகத்தான் இருக்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரை அம்மா வந்து ஒரு கோவத்தில் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கட்சியில் சேர்ப்பாங்க. இது திருமதி நடராஜன் அவர்களுக்கே திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுக்கே இது நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அம்மா என்னை ஃபுல்லாக எடுக்கலை. இன்னும் ராஜ்யசபா செக்ரட்டரியேட்டில் இவ்வளோ எடுத்தவங்க ராஜ்யசபா செக்ரட்டரியேட் நான் ஏடிஎம்கே மெம்பர்லேருந்து எடுத்துருந்துருக்கலாம். இன்னும் நான் ஏடிஎம்கே மெம்பராக தான் ராஜ்யசபா செக்ரட்டரியேட்டில் கண்டினியூ ஆகிறேன் பை த கிரேஸ் ஆஃப் அம்மா. நல்ல வேலை, அதனால தான் நான் இப்போ ஃபைட் பண்ண முடியுது. எனக்கு அம்மா கடவுள் மாதிரி இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த போல்ட்னஸ் இந்த வீரம்லாம் அம்மா கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது தானே. அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெண் முதலமைச்சர் எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ஒரு பெருமை. ஒரு லேடி ஒரு முதலமைச்சர் எவ்வளோ பாடுபட்டு இந்த கட்சிக்காக அதை வளர்த்து எடுத்து இந்த கட்சிக்காக போராடி வந்த ஒரு முதலமைச்சர். அவங்களுடைய சாவு மக்களால், தமிழ்நாட்டு மக்களால் இவ்வளோ பேசப்படணுமா? நல்லதாக பேசப்படணும். ஒருவர் இறந்தால் ஐயோ அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அம்மாவோட சாவை பற்றி மக்கள் எப்படிங்க பேசிக்கிறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் தெரியுங்க, வீடு வீடாக தெரியும் என்னங்க பேசிக்கிறாங்க. என்னமோ நடந்துருச்சு, மர்மம் இருக்கிறது. அம்மாவின் சாவில் மர்மம் இருக்கிறது. மக்கள் நினைக்கிறார்கள், நானும் நினைக்கிறேன், அம்மாவின் சாவில் மர்மம் இருக்கிறது, ஏதோ நடந்து விட்டது. ஒவ்வொரு வீட்டில் உள்ள மக்களும் இதை பேசுகிறாங்கங்க. இன்னைக்கு இதை யார் பூனைக்கு மணி கட்டுவது? நல்ல வேலை அம்மா கிட்ட கற்றுக் கொடுத்த தைரியம், அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த வீரம். இன்னைக்கு அம்மாவை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்கொயரி, ஒரு ஜுடிஷியல் என்கொயரி என்ன நடந்துச்சுன்னு நியாயம் கிடைக்கும் வரை நான் விட மாட்டேன். இதில் வந்து அம்மாவுக்கு நீதி நியாயம் என்ன நடந்துச்சுங்கிறது. ஏன்னா மக்கள் இன்னைக்கு குழம்பி போய் கிடக்குறாங்க. ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு தெரியணும். அவங்க வந்து முதலமைச்சரா ஜெயலலிதா அம்மா வரணும்னு ஓட்டு போட்டாங்களே தவிர திருமதி சசிகலா நடராஜன் இடையில வந்து இப்படி கட்சியை தூக்கணும், வேற யாராவது வந்து முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க ஓட்டு போடல. இது அம்மாவுடைய ஃபேஸ் வேல்யூக்கு கிடைச்ச ஓட்டு. இதெல்லாம் வேற யாருக்காகவும் போடப்பட்ட வாக்குகளே கிடையாது. இது வேற யாராவது நிற்க சொல்லுங்களேன், அம்மாவை தவிர. இப்படி மெஜாரிட்டியில் வந்துருவாங்களான்னு பார்த்துருவோம். இன்றைக்கி நீங்கள் கட்சியில் சேர்மன்லேருந்து ஒரு கிளை செயலாளர்லேருந்து ஒரு தொண்டர்கள்லேருந்து எல்லாருமே கும்பரி போயிருக்காங்கங்க. கட்சிக்காரங்க நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள், நாம் என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், இப்படி மேலிடத்துலேருந்து கூப்பிட்டு இப்படி இப்போ வர வைக்கிறார்கள், என்ன செய்யலாம், எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது மறைவாக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவாக இருக்கட்டும், அவர்களது மருத்துவ அறிக்கையில் ஒரு ஒளிவு மறைவற்ற தன்மை இருந்தது. மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஒரு ஃபோட்டோவோ இல்லை வந்து என்னென்ன நடக்குதுங்கிற ரிப்போர்ட்டோ மக்களுக்கு ஓப்பனாக தெரிவித்தாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அம்மாவின் சாவில் என்ன நடந்தது, மர்மம் இருக்கிறது. முதலில் அவர் எதற்காக சேர்க்கப்பட்டார் என்பது முதல். ஏன்னா நாள் ஆனால் மறந்து விடுமா? முடியாது. அவங்க வந்து அவ்வளோ செஞ்சுருக்காங்க. மக்கள் ஒவ்வொருத்தருமே ஏங்குறாங்க. ஒரு பெண் ஏங்குறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தால் தான் அம்மாவுக்கு ஒரு 2 தடவை ஆட்சி போச்சுன்னா அது அவங்க குடும்பத்தால் தான். அது எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சுதாகரன் அவர்களுடைய மேரேஜை இவ்வளவு தடாபுடலாக பண்ணுகிறார்களே என்று அசிங்கமாக ஒரு பேசப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு ஏங்க வந்துச்சு அம்மாவுக்கு? சொத்து குவிப்பு வழக்கு யாரால் வந்துச்சு? அம்மாவுக்கு சொத்து சேர்க்கறதுக்காக வந்துச்சா? சொத்து குவிப்பு வழக்கு யாரால் வந்தது? அப்போ ஏன் அம்மா சொத்து சேர்த்தாங்கன்னா ஏன் திருமதி இளவரசி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள்? திரு சசிகலா நடராஜன் அவர்கள் ஏன் சொத்து குவிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள்? ஏன் அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் சொத்து குவிப்பு வழக்கில் சேர்க்கப்பட்டார்கள்? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் என் குடும்பம் துரோகம் செய்தது அம்மா என்று அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்களே விட்டாங்களே. அம்மாவின் அல்லது சடலத்தை அன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். சுற்றி யாருங்க நின்னா? அம்மாவோட அந்த 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 பாடி வச்சிருக்கிற இடத்த சுற்றி யாரு நின்னா? கட்சிக்காரங்களே காணுமே. எல்லாம் அடிமை மாதிரி கீழே அப்படியே படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க. முதலமைச்சர் முதற்கொண்டு இவங்க குடும்பம் சுற்றி நிற்கிறாங்க. என் கணவரெல்லாம் துரோகம் செய்தார் என்று கூறினாரே, அவர் இந்த பக்கம் நிற்கிறார். முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார். தகனம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார். அம்மா இதை விரும்பி அம்மா உயிரோடு இருந்தால் இதெல்லாம் பண்ணுவீங்களா? சேர்த்துட்டு இருப்பீங்களா?
அம்மா ஒத்துட்டு இருப்பாங்களா இதெல்லாம்? ஏங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டா என்ன வேணா பண்ணிடலாமா? மனசாட்சிங்கிறது இல்லையா? கட்சிக்காரங்க இவ்வளோ பேரும் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. சாணி அடிக்கிறாங்க சோத்துல, போஸ்டரை ஒட்டி அவங்கள போஸ்டர் ஒட்டிக்கிட்டு சாணி அடிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அங்கே கொந்தளிக்கிறாங்க கட்சிக்காரங்களாம். எங்களுக்கு பிடிக்கல, முடியல. அப்போது சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தினால் மட்டும்தானே வெற்றி பெற முடியும். அடக்குமுறையை கையாண்டால் எப்படி? நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம். ஐம் ப்ரௌட்லி சேயிங் தட் ஜுடிஷியரி வந்து இவ்வளோ ஒரு நியாயமான முறையில், இவ்வளவு நேர்மையான முறையில் இன்றைக்கு இந்த வழக்கு அங்கே வந்து அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு வந்து ஃபைல் இட் என்று இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே இது போன்ற ஜுடிஷியரி இருப்பதனால் தாங்க நாங்கள்லாம் இன்றைக்கி போராடுறதுக்கு, நாங்கள் பெண்களாக இருந்தால் கூட நாங்கள் வரோம். ஜுடிஷியரி மேலே மட்டும்தான் நம்பிக்கை வச்சு வரோம் இன்னைக்கு இந்த கேஸுக்கு. இதில் வந்து ஜெனரல் செக்ரட்டரி பிரைமரி மெம்பர்ஸால் தான் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சட்டத்தில் இருக்குது. Class 20, Class 2 says that every primary member has to vote. 30, Class 5 says that continuous 5-year term வேணும்னு சொல்லுது. இவங்க 4 years இருக்காங்க. ஒரு வேளை அதை பைலாவை அமெண்ட் பண்ணி அவங்களே கொண்டு வந்து விடக்கூடாது என்பது தான் என்னுடைய வாதம். அப்படி வந்தால் அந்த பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தகுதியுடையவராக இருக்கக்கூடாது என்பது தான் எனது வாதம். அதுபோல் நீங்கள் பாருங்கள், சேகர் ரெட்டின்னு ஒருத்தரை வந்து ஆந்திராவில் ஐடி ரைடு பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் யாரோட பணம்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. யாரோட பணம் அவங்ககிட்ட உள்ளது? இவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் வெளியே கொண்டு வருவேன். சிபிஐக்கு போயிருச்சு. யாருடைய பணம் அவங்ககிட்ட இருக்கிறது? அப்போ வந்து அம்மா அவங்களுடைய பர்சனல் கரிஸ்மாவில் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆனவங்க, பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க. அப்போ இங்கேருந்து பணம் எங்கே பார்த்தாலும் ரைடு நடக்குன்னா வாட் இஸ் இட்? யாருடைய பணம் அது? அது வெளியே வரட்டும். விஷயம் வெளியே கண்டிப்பாக வருங்க, எதையும் மறைக்க முடியாது, வரும் இல்லையா? தெரியுமே. அதே போல் அம்மாவுடைய கட்சி சொத்துக்கள் 1000 கோடிக்கு மேலே இருக்குது. அந்த சொத்துக்காகத்தான் இப்படி வந்து பொதுச் செயலாளர் என்ற பதவியை சில கும்பல் பறித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அதுபோல் அம்மாவுடைய ஒரு பைசாவை கூட வேற யாரும் தொடறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னால் ஆனவரை, என் உயிர் இருக்கும் வரை போராடுவேன். அம்மாவுடைய வந்து ஒரு சரிங்க, வேதா நிலையத்தை பப்ளிக் பார்க்கறதுக்கு கொஞ்ச நாள் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வேதா நிலையத்துக்குள்ளே இவங்க இருக்கிறதுக்கு இவங்க யார்? அம்மாவுடைய வீட்டில் அம்மா இருக்காங்க, இன்றைக்கி நான் இருக்கேன், என் வீட்டில் எனக்கு பிடிச்சவங்கள எனக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வச்சுக்கலாம். அம்மா இருந்தாங்க, அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க. ஏன் அதை நினைவு சின்னமாக்கணும், அம்மாவோட வீட்டை வந்து நினைவு இல்லமாக்கணும், எவ்வளவோ நம்ம பேசுகிறோம். இன்னும் அவங்க வீட்டிலேருந்து வந்து அப்படியே என்ன எல்லா கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு அந்த வீட்டில் இருக்காங்க. ஏன் நான் இதை கேட்குறேன்னா, என்னோட பெட்டிஷனில் நான் ஃபைல் பண்ணுவேன், எனக்கு அட்ரஸ் பண்ணணும். பார்க்குறேன் டிவியில் அவங்க வேத நிலையத்தில் இருக்கிறாங்க. அம்மாவோட வீட்டில் இன்னும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஏதாவது வில்லு இருக்கா? அப்படி என்றால் அம்மாவுடைய சொத்துக்கள் எல்லாம் யார் பேரில் பண்ணப்பட்டிருக்கிறது? எல்லாம் எடுக்க போகிறோம், ஆர்டியில் எடுக்க போகிறோம், எதையுமே மிஸ் பண்ண போகிறதில்லை. அம்மாவுக்கு வந்து ஒரு துளி நியாயம் நீதி கூட கேட்கப்படாமல் விடப்போவது கிடையாது. நிச்சயமாக ஜுடிஷியரியை மட்டும் நம்பி தான் இறங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அவ்வளோ தூரம் நியாயமான தீர்ப்புகள் நியாயமாக பண்ணிட்டு இருக்க நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிமுக திருமதி சசிகலா நடராஜன் அவர்களின் தலைமையில் வந்தால் நிச்சயமாக அழிந்து போகும் என்று தொண்டர்கள் நம்புகிறார்கள், மக்கள் நினைக்கிறார்கள். குறுக்கு வழியில் எப்படியாவது அதை பிடித்து விடலாம் என்று நாம் யாரும் கனவு காண முடியாது. அந்த கனவையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ரத்தம் அம்மா வளர்த்த ரத்தம். இது வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக அதற்கான நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்ற போராட்டத்தை நிச்சயமாக தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இன்னும் அம்மாவுடைய சாவுல உள்ள மர்மத்தை முடிச்சு வைக்காம விட போகிறது கிடையாது. அதே போல் அம்மாவுடைய சொத்துக்கள் எல்லாமே கட்சியினுடைய சொத்துக்களாக மாற்றப்பட வேண்டும். அம்மாவுடைய வீடு, ஒரு பெண் வந்து இவ்வளோ போராடி, இவ்வளோ நியாயமாக, இவ்வளோ ஃபைட் பண்ணி, இவ்வளோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து இப்படி சுற்றி வந்து அவங்களுடைய சாவே தெரியாத அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமா? ரொம்ப மிக வருத்தமாக இருக்கிறது. அதற்காக இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியின் பல்வேறு தொண்டர்கள், தலைவர்கள் என்னுடன் பேசி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன செய்யலான்னு சொல்லி சட்ட விதிகளின்படி ஒவ்வொருத்தரும் ஓட் போட்டு தான் இந்த எலெக்ஷன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பொதுச் செயலாளர் என்பது என்னுடைய நியாயமான கோரிக்கையாக நான் வைத்திருக்கிறேன். அப்படி நடந்தால் நிச்சயமாக யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அதுதான் அதிமுகவின் பைலா, புரட்சி தலைவர் அவர்களால் கொடுக்கப்பட்ட பைலா. உண்மையிலே அதிமுககாரர்கள் உண்மையிலே புரட்சி தலைவரின் ரத்தத்தால் வளர்க்கப்பட்டவர்கள் என்று சொன்னால்
மாண்புமிகு அம்மா அவர்களின் இரத்தத்தால் உணர்வூட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அம்மாவின் சாவிற்கு நீதி வேண்டும் என்று நினைத்தால், இந்த இயக்கத்தில் ஒவ்வொருவரும் அம்மாவின் எண்ணப்படி அடுத்த பொதுச் செயலாளரை கொண்டு வரப்பட வேண்டும் என்று நினைத்தால், நியாயமான முறையில் இந்த தேர்தல் நடந்தாக வேண்டும் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். யாருக்கும் அவர்கள் பயப்பட தேவை கிடையாது. நாம் ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதிமுகவினோட எம்எல்ஏக்கள், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பெரும்பாலானவர் வந்து சசிகலா நடராஜன் பொதுச் செயலராக வரும்னு சொல்லி அவர் போய் மீட் பண்ணி சந்திச்சு கேட்குறாங்க. இப்போது ஏன் சசிகலா நடராஜன் பொதுச் செயலராக வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? வேற யார் வரணும்? ஒன்று. ரெண்டாவது வந்து முதலமைச்சருடைய சிகிச்சையில் வந்து சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அந்த சந்தேகம் யார் மீது இருக்குது? பொதுச் செயலாளராக கட்சியின் மூத்த தலைவர்கள் வர வேண்டும். இப்போ நீங்கள் இந்த ஜெனரல் எலெக்ஷன் வந்து ரூல்ஸ் படி நடக்கணும் கரெக்டான்னு சொன்னால் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ஒரு சாதாரண தொண்டன் கூட போட்டியிடலாம், மூத்த தலைவர் போட்டியிடலாம். எனவே வாக்களிக்கட்டும், யார் சிறந்தவர் என்று தேர்ந்தெடுக்கட்டும், ஜனநாயக முறைப்படி நடக்கட்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். சசிகலா நடராஜன் வந்து ஏன் வரக்கூடாதுன்னு அதுக்கு தான் இவ்வளோ ரீசன்ஸ் சொன்னேன். திருமதி சசிகலா நடராஜன் அவர்களது குடும்பம் இவர்கள் வந்து என்னை சதி செய்தார்கள், கொல்ல பார்த்தார்கள்னு அம்மாவே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏத்துக்கிட்டாங்கல்ல. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டு 5 வருடம் கழித்து அதற்கு பழி வாங்குகிறார்களோ என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. நீங்க மக்கள் பல்ஸை பாருங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து 75 நாள் ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்லை ட்ரீட்மெண்ட்ல? என்னென்னவோ வாட்ஸ்அப்ல வருது, நீங்க பார்த்துருப்பீங்க. நான் சொல்ல விரும்பல. என்னென்னவோ வருது. ஏன் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்கிறதுல இருந்து வருது. திடீர்னு அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா நடந்தாங்க, அம்மா நின்னாங்கன்றாங்க, திடீர்னு நல்லா ஆயிட்டாங்க, வார்டு மாத்துறாங்கன்றாங்க, திடீர்னு பார்த்து அம்மாவுக்கு கார்டியக் அரெஸ்ட்ன்றாங்க. மக்களுக்கு கேள்வி, சந்தேகம். அதனால் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தது யார்? அவர்களை முழுவதுமாக நாங்களே கவனித்துக் கொள்கின்றோம் என்று யாரையும் பார்க்க அனுமதிக்காமல் அவர்களுடைய பக்கத்திலே இருந்தது யார் என்பது கேள்வி. ஒரு நாள் கோயஸ்கால் நடைபெற்றதை வந்து பகிரங்கமாக தைரியமாக நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கீங்க. இதில் குறிப்பாக ஒருவேளை பொதுச் செயலராக சசிகலா வந்தால் அந்த நிர்வாகம் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்குறீங்க? அந்த காட்சியில் வந்து சில மாற்றங்கள் அமைக்க இது வரீங்களா? அவங்க வந்தால் எப்படி இருக்கும் கேள்வியே இல்லையேங்க. அவங்களுக்கு தான் வரது தகுதி இல்லைன்னு தானே சொல்கிறோம். அவர்களுக்கு வந்து போட்டியிட தகுதியே இல்லாதவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எப்படி ஆசைப்பட முடியும்? அதுதான் என்னுடைய வழக்கே. அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக வரக்கூடிய 21ஆம் நாள். அதே அதிமுக செய்தி தொடர்பாளர் தான் சொன்னார், அம்மா இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நடக்காங்கன்னு சொன்னார். அம்மா அப்போ இப்போ நடந்து வெளியே டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்களா? இவங்களுடைய ஒளிவு மறைவற்ற தன்மையை நான் கேள்வி கேட்கிறேன். உங்களது கேள்வியிலேருந்தே நான் கேட்குறேன். இதே அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் தான் சொன்னாங்க, அம்மா இன்னைக்கு நல்லா ஆயிட்டாங்க, இட்லி சாப்பிட்றாங்க, நடக்கிறாங்க, வார்டு மாற்றிட்டாங்க சொன்னாங்க. அம்மா நடந்து வந்துட்டாங்களா? வேற வார்டு மாதிரி வந்துட்டாங்களா? எந்த அடிப்படையில் சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Ma'am, all party cadres and MPs and MLAs all supported to Sasikala to come and carry the party. எல்லாம் அவங்க கேட்கும்போது நீங்கள் சார் எல்லா பார்ட்டி கேடஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்கள வரதை விரும்புகிறாங்கன்னா அதை வந்து டிவியில் போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஃபஸ்ட்டு அவசியம் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, அப்படி அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எங்ககிட்டயும் எல்லாரும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. இது எங்களுக்கு பிடிக்கல, நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி பிரேக் பண்ணலான்னு எங்ககிட்டயும் பேசுகிறாங்க. அப்புறம் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட மூத்த தலைவர்களுக்கு ஏதாவது நிர்பந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கலாம், இருக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள். இல்லை, இப்போ ஒரு சில மூத்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, திருமதி சசிகலா நடராஜன் அவங்க கோச்சில் வந்தால் அதிமுகவை கூடிய விரைவில் பிளவு ஏற்படும் சொல்லுவாங்க. நிச்சயமாக அவர் வர மாட்டாங்க, வர முடியாது. ரூல்ஸ் அதுக்கு இல்லை சொல்கிறதுக்கு. அவங்க வர்றதுக்குள்ள சட்டத்திலே இடம் இல்லை. அவங்க சட்டத்தை மாற்றினாதான் உண்டு. அந்த சட்டத்தை எப்படி மாற்ற முடியும்? பொதுச் செயலாளர் தான் மாற்ற முடியும். பொதுச் செயலாளர் இல்லை, எப்படி சட்டத்தை மாற்ற முடியும்? செயற்குழுக்கும் பொதுக்குழுக்கும் அளப்பரிய அதிகாரம் இருக்கிறது, அதை கொண்டு மாற்றுவோம்னு சொல்லி செயற்குழுவுக்கும் பொதுக்குழுக்கும் அதிகாரம் இருக்கிறது, மாற்றலாம். அவர்களது ஒப்பீனியனை வச்சு பொதுச் செயலாளர் மாற்றலாம். பொதுச் செயலாளர் இல்லாதப்ப யார் மாற்றுவா? யாரோ ஒரு 3rd எப்படி மாற்றிக்க முடியும்? ஒரு விதியும் கிடையாது. விதி அதிமுகவுக்கு நல்ல விதி, அது நல்ல கட்சி.
நல்ல ஒரு ரத்தம், நல்ல ஒரு ரத்தத்தின் ரத்தமேன்னு சொன்ன புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட கட்சி அது. அதுக்கு நல்ல விதி இருக்கு. அதனால தான் ரூல்ஸ் இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எந்த அடிப்படையில் தேர்வு செய்யணும்? எல்லாரும் பிரைமரி மெம்பர்ஸ் ஹேஸ் டு ஓட். பிரைமரி மெம்பர்ஸ் அடிப்படை உறுப்பினர் எல்லாம் போடணும்னு இருக்கு லால. ஆர்டிகல் 35ல இருக்கு. ஐ மீன்ஸ் 20 கிளாஸ் 2ல இருக்கு. 1 கோடி 1.5 கோடி பேர் உறுப்பினர் சொல்றாங்க. கட்சி தொண்டர்கள் முதல்ல புரட்சி தலைவர் தொடங்கும் போது கொஞ்சம் பேர் இருந்தாங்களே, அப்போ அப்படி அவங்க லா எழுதி வச்சிருக்காங்க. அப்படிதானே இருக்க முடியும். சட்டம் என்ன சொல்லுது அதுதானே. இப்போ ஒரு காங்கிரஸை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த வெள்ளை அறிக்கை இருந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு பார்வை தான். எனக்கு வந்து மற்ற கட்சிகளெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணவே நான் வரல. நான் வந்து எனக்கு எல்லா கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு அம்மாவோட சாவில் இன்னைக்கு மர்மம் இருக்குன்னு பேசுகிறாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிறாங்க. நோ, நான் அடுத்த கட்சிக்காரங்களுடைய ஒப்பீனியனை நான் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸல் ஹியர். மை ஒன்லி ஒப்பீனியன் அண்ட் திங் இஸ் டுடே ஐ ஹவ் ஃபைல்ட் அ கேஸ் இன் த கோர்ட். ஃபார் தட் ஐ எம் கிவிங் இன்டர்வியூ தட் இந்த மாதிரி வந்து ஜென்ரல் செக்ரட்டரி எலெக்ஷன் வந்து அன்லாஃபுல்லி நடக்கக்கூடாது, லாஃபுல்லி நடக்கணும், ரூல்ஸ் படி நடக்கணும். இந்த மாதிரி ஸோ ஆள் வந்து இப்படி வரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர் அண்ட் பெட்டிஷன். மர்மங்கள்ன்றது வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஹைகோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அது வந்து டிஸ்பேச். ஸோ திருப்பி நீங்கள் அது நிச்சயமாக நான் பண்ண போகிறேன். இந்த வழக்குக்கு அடுத்து அடுத்த வழக்கு ஜுடிஷியல் என்கொயரி பண்ணணும். இந்த இது வந்து மர்மம் இருக்குது, இந்த சாவின் மர்மம். இல்லைன்னா வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ஒரு எல்லாம் சொன்னாங்க அன்னைக்கு, நீ வந்து இவன் நன்றி கெட்டவளா அப்படின்லாம் கூட கேட்டாங்க. இன்னைக்கு நன்றியோட கேட்டுட்டு இருக்க ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன் அதிமுகவில். இன்னைக்கு அவங்களுடைய டெத்துக்கு அப்புறம் நீங்கள் நீங்களே மீடியா கேட்டீங்க ஒரு காலத்தில், நீங்கள் வேறு கட்சிக்கு போகிறீங்களா, அங்கே போகிறீங்களா, இங்கே போகிறீங்களா, பதிலே இது வரைக்கும் நான் சொன்ன கிடையாது. இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப முதல்ல வந்து நிற்கிற ஒரே ஆள் நான் தான். இது தெரிஞ்சதுனால தான் அவங்க என்ன இன்னும் ராஜ்யசபாவுக்குள்ள ஏடிஎம்கே மெம்பராகவே வச்சுருந்தாங்க. தெரியும் அவங்களுக்கு. அண்டர் சம்படிஸ் ப்ரெஷர் ஷி ஹஸ் டன் சம்திங். இப்போ அவங்களுக்கு குரல் கொடுக்குற ஒரே ஆள் நான் தான். ஷி நியூ தட். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தேசிய ஊடகத்தின் மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் வந்து போலியான மருந்துகள் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆத்தரைஸ்டு இமெயில் என்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், சோஷியல் மீடியாஸ் அண்ட் மெனி பீப்புள் சேஸ் மெனி திங்ஸ். ஆத்தென்டிகேட்டட்லி நம்ம வந்து ஒரு ஜுடிஷியல் என்கொயரி வச்சு அது மூலமாக நம்ம விசாரிக்கும் போது நிச்சயமாக வெளியே வரப்போகுது. நம்ம தெரியாமல் அசம்ஷனில் நம்ம பேசக்கூடாது. நம்ம ஒரு ஆஸ் அ கான்ஸ்டியூஷன் பாடி, நான் ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு பர்சனாக நம்ம வந்து லீகலாக தான் ஃபைட் பண்ணணும், லீகலாக தான் விஷயம் வெளியே கொண்டு வரணும். அதுதான் நியாயமான முறையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சார் டெமோக்ராட்டிக்கலி யார் வேணாலும் வரலாம், அப்படி தான் சட்டத்தில் இருக்குது. இவங்க வரணும் சொல்கிறதுக்குள்ளே தான் எல்லாரும் போய் நிற்கிறாங்களாங்க, அம்மா நீங்கள் வந்துருங்கன்னு. எல்லாரும் போய் டெய்லி டிவியில் மீடியாவில் பார்க்குறமே, அது வந்து அவங்க என்ன இவங்கெல்லாம் ஒருவேளை கட்டாயப்படுத்தி வர வைக்கிறாங்களோ என்று மக்கள் நினைக்கிறார்கள். நான் சொல்லலை, மக்கள் நினைக்கிறார்கள். போய் நிற்கிறது டெய்லி மீடியாலாம் பார்த்துட்டு தான் நான் கேஸே கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் இவ்வளோ அவசரமாக எல்லாமே அவசரமாக பண்ணுறாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணிவிட்டால் நாம் எல்லா வீட்டிலும் வெற்றி அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு எம்எல்ஏ மீட்டே வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் சாகிறதுக்கு முன்னாடி கூட்டுறாங்க. என்ன அவசரம், என்ன அசிங்கம், கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் முன்னிலையில் தான் மருத்துவம் இருந்துச்சு. மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவர்கள் முன்னிலையும் தான் முதலமைச்சருக்கு மருத்துவம் செய்யப்பட்டது. அப்போ நீங்கள் வந்து மத்திய அரசு அது என்கொயரி சொல்லட்டும், ஜுடிஷியல் என்கொயரி சொல்லட்டும், எய்ம்ஸ்லேருந்து வந்தாங்க இதெல்லாம் உண்மை தானே, அவங்க அது ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம ஏன் அவங்கள ஏன் பார்க்க அனுமதிக்கலைங்கிறத என்னோட கேள்வி. எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்தாங்க, உண்மையாக தான் இருக்குங்கிறது என்னுடைய வாதம் இல்லை. அது வாதத்தில் தெரிய வரட்டும். அது ஒரு பாயிண்டாக இருக்க போகுது. உண்மையாக இருந்தால் உண்மையாக வரப்போகுது, இல்லை பொய்னா பொய்யா வருது. மக்கள் கேட்குறாங்கல்ல, இந்த இடத்துல ஓட்டை போட்டிருக்கு, எம்பால்மிங் பண்ணியிருக்காங்க, ஏன் பண்ணினாங்க, இது இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருக்குமோ, மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு வீடும் பேசுகிறாங்களே. தமிழ்நாடு இன்னைக்கு சாவு கொடுத்துட்டு எப்படி உட்காந்துருக்கோம்? நம்ம நல்ல ஒரு சாவு கொடுத்துருந்தோன்னா நம்ம வந்து ஒரு அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சு போயிருந்தால் நம்ம இப்படிலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் போயிருக்காங்க, கூட்டம் வந்திருக்கு, எல்லாம் கண்ணு கலங்கி அழுதுருக்காங்க. புரட்சி தலைவர் சாவிலெல்லாம் எத்தனையோ பேர் சாவிடாமல் கிடந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த சாவு நம்ம எப்படி பறி கொடுத்தோம்? இன்னும் வரைக்கும் எப்படி இருக்குது தமிழ்நாடு? அக்ராஸ் பார்ட்டிஸ் ஒரு 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 எதிர்கட்சிக்காரர் கூட வருத்தப்படுறாரு. அந்த அளவுக்கு தானே இருக்குது. அப்போ தமிழ்நாடுனாலே நீங்கள் எம்பி நேஷ்னல் எம்பிஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்ன நடந்துச்சு இதான் கேட்குறாங்க. ஏன் அந்த கொஸ்டின் வருது? சென்ட்ரல் வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு 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 query வைக்கிற அளவுக்கு ஒரு நிலைமையா? கேட்க ஆள் இல்லாமல்
அது வந்து நம்ம வந்து எனக்கு நீதி வேணும் அப்படின்னு தான் வேற ஏதாவது மர்மம் இருக்கு, மர்மம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால தான் நான் கேஸ் போட போறேன். வேற ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கா உங்களுக்கு, இப்படிதான் நடந்திருக்கு? அது நீங்க என்கொயரியில அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க என்கொயரியில பார்த்துப்பாங்க என்ன நடந்துச்சு. எவ்ரிதிங் தே வில் என்கொயர். ஒரு கான்ஸ்டியூஷன் மெம்பராக நான் ஒரு எம்பியாக இருக்கும்போது அதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டேஷன்ஸும் வேணுங்கிறது நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன நடந்துச்சு, இது என்ன, அது என்ன, கண்டிப்பாக வில் டூ. இந்த கேஸில் யாராவது அப்போனன்ட் போட்டிருக்கீங்க? யாராவது மேலே போட்டிருக்கீங்க இந்த அப்போனண்ட்டாக? திருமதி சசிகலா நடராஜன். அப்புறம் யார் யாரெல்லாம் பிரதிவாதிகளா போட்டிருக்கீங்க? Myself and my husband. சிகிச்சையில சந்தேகங்கள் இருக்கின்ற போது நீங்க ஹாஸ்பிடல் சைடு ஈவன் எய்ம்ஸ் டாக்டர்ஸ் கட்சி சம்பந்தப்பட்ட நாளைக்கு வழக்கு வருது, அது வரட்டும். வறண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி ஃபுல்லாக பேசுவோம். இப்போ அதிமுகல பொதுச் செயலாளருக்கான தகுதி படைத்தவர் யார் அப்படின்னு அப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்ல முடியாதுங்க. எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், நிறைய பேர் கும்பிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு ஆளுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஆர் கேப்பபிள். நம்ம இவங்க இதுக்கு இவங்களுக்கு இந்த குவாலிட்டி இருக்குது, இவங்க வரலாம் அவங்க வரலாம்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லைங்களா. மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து சிலர் வந்து வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் அந்த டைம் வரும். இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைங்கிறது என்ன, இந்த வழக்கில் நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இன்னும் பாதி பேருக்கு. போய் நிற்கிறவங்களே நைட்டு எனக்கு பேசுகிறாங்க, போயிட்டு வந்துட்டு அங்கே போய் நின்று வாங்கம்மான்னு கூட்டிட்டு பேசுகிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறோம். அது ஐ டோன்ட் வாண்ட் டு நீங்க சொன்னீங்க எலெக்ஷன் தொண்டர்களோட எலெக்ஷன் மூலமா தான் பண்ணணும்னு. அப்படி பண்ணும் பட்சத்துல எந்தெந்த தலைவர்களுக்கெல்லாம் நீங்க அது எந்தெந்த தலைவருக்கு ஆசை வருதோ அந்தந்த தலைவர் அப்போ தகுதி உள்ளவர் என்று அவர் நினைக்கும் போது பண்ணிக்கொள்ளட்டும். உங்களோட அபிமான மிக்க தலைவர்கள்லாம் யாரும்? எனக்கு அபிமானம் மிக்க தலைவர்லாம் அம்மா தர யாரும் கிடையாது. அதிமுக அம்மா தர அபிமானம்லாம் யாரும் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு இப்போ அஇஅதிமுக எப்படி இயங்குகிறது, அதோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமே? மறைந்த முதலமைச்சருடைய இடத்தை யாராலும் ஈடுகட்ட முடியாது. அடுத்ததாக திருமதி சசிகலா நடராஜன் வர வேண்டும் என்று பலரும் போய் கெஞ்சுவதாக டிவில எல்லாம் வரதை பார்க்கும் பொழுதுதான் அப்படி போனால் அதிமுக அழிந்துவிடும் என்பதனால்தான் அதிமுக என்பது புரட்சித் தலைவர் உருவாக்கி உயிரூட்டிய ஒரு இயக்கம், பெரிய இயக்கம். அது இப்படி போய்விடக்கூடாது என்ற வருத்தத்தினால்தான் அவர் வர வேண்டாம், கட்சி தழைத்து வளர வேண்டும், ஓங்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதியான ஒருவர் வர வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம். மேடம், நீங்க ராஜ்யசபால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ராஜ்யசபால பேசுனீங்க. அப்போ உங்க கட்சி தலைவர் வந்து உங்களை அடிச்சாங்கன்னு சொல்லி நீங்க ராஜ்யசபால பேசுறீங்க. இப்போ வந்து மறைந்த முதலமைச்சருக்காக பேசுறீங்க. இதுல என்ன முரண்பாடு, ஆக்சுவலாக நடந்தது சொன்னாங்க, பார்லிமெண்ட்டில் சொன்னோம். இப்போ வந்து அவங்களுக்கு அவங்க சாவில் மர்மம் இருக்குது. அப்பயும் நான் ஒரு கும்பல் பின்னால் இருந்து செய்ததுன்னு நான் பேட்டி கொடுக்க தான் செஞ்சேன். அப்போயே நான் சொன்னேன், அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்போவே நான் சொன்னேன், ஒரு பின்னால் இருந்து ஒரு கும்பல் இயக்கி எப்படி செய்தார்கள் அவர்களால் தான் என்றெல்லாம் நான் பேசினேன். முரண்பாடு ஒன்றுமில்லையே, எல்லாமே நான் ஓப்பனாக தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்போதுலேருந்து. அது அப்போ உள்ளது ஏங்க. இப்போ அவங்க சாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சென்சிட்டிவ் டைம் வி ஆர் ஃபேஸிங். திரும்ப சசிகலா நடராஜன் தெளிவாக சொல்லியிருக்காங்க, என்னுடைய குடும்பத்தார்கள் யாருமே வந்து கட்சியிலையும் சரி தமிழக அரசு விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அதை எதிர்க்கிறதுக்கான காரணம் அப்போ எதுக்கு அன்றைக்கி முதல் வரிசையில் வந்து அவர் கணவர் அமர்ந்தார்? வாட் இஸ் ஹிஸ் ப்ரோட்டோகால்? சீஃப் மினிஸ்டரோட இறுதி அஞ்சலியில் திருமதி சசிகலா நடராஜன் அவர்களது கணவருக்கு என்ன ப்ரோட்டோகால் அங்கே இருக்கிறது? முதலில் சசிகலா நடராஜனுக்கு என்ன ப்ரோட்டோகால் இருக்கிறது பக்கத்தில் இருப்பதற்கு? நிற்கட்டும், கட்சியில் உள்ள சீனியர் லீடர்ஸ்லாம் நிற்கட்டும், இவங்களும் நிற்கட்டும், எங்களுக்கு சந்தோஷம்தான். ஒரு 15 பேர் நிற்கிறாங்க, இவங்களும் நிற்காங்க. இவ்வளோ நாள் அம்மாவை பக்கத்துலேருந்து பார்த்தாங்க, ஓகே நிற்கட்டும். இவங்க குடும்பம் மட்டும் நிற்பாங்க, எல்லாரும் கீழே உட்காந்துருக்கணுமா? ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் சரவுண்ட் த பாடி. வாட் இஸ் திஸ்? ஜெயலலிதா அவர்களின் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய முயற்சியில் வந்து சசிகலாவும் அவருடைய குடும்பத்தாரும் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க வெளிப்படையாக. ஆமாம், கிட்டத்தட்ட கட்சியினுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து 1000 கோடிக்கு மேலே இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் பொதுச் செயலாளருங்கிற பதவி எடுக்க விரும்புகிறாங்க அப்படி என்று மக்கள் சொல்கிறார்கள், மக்கள் நினைக்கிறார்கள். இன்னும் இந்த சேகர் ரெட்டி அவர்களது வீட்டில் நடந்த ரைடு, அங்கே யார் குடும்பத்தோட சொத்து இருக்குங்கிறதுலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக பேச்சு இருக்குது. முதல்ல இருந்து இந்த சொத்து பணம் அட்டகாசம் அட்ராசிட்டி இதுதான் அதிமுகன்னு ஒரு பிராண்டை வச்சுட்டு அம்மாவுக்கே கெட்ட பேர் அதெல்லாம் வந்தது. ஸோ இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த கட்சியோட சொத்தெல்லாம் கட்சிக்கு தான் வரணும். அம்மாவோட சொத்து வந்து அம்மா விரும்பின அந்த உயிர் ஓட்டமாக இருந்த கட்சிக்கு தான் போகணும். அது ஒரு பைசா கூட யாருக்கும் போகிறதுக்கு விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கு ஃபைட் பண்ணி தான் ஆகணும். சேகர் ரெட்டி அவர்களது வீட்டில் நடந்த ரைடில் பல அமைச்சர்களது சொத்துக்களாக திருமதி சசிகலா நடராஜன் அவர்களது வீட்டில் உள்ள சொத்துக்களும் இருக்கிறலாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள்.
நான் சொல்லலை, மக்கள் நினைக்கிறாரு. தீபா மேம் சின்னம்மான்னு சொல்றாங்க. அவங்க வந்து அவங்களே சொல்ல வைக்கிறாங்களா இல்லை நிர்பந்திக்கப்படுகிறாங்களா? அதிமுகவோட ஊடகங்கள்லேயே இந்த சின்னம்மான்னு சொல்லி வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வார்த்தைகளில் சொல்கிறதுலலாம் அதுக்கு ஒரு வேலிடிட்டி கொடுத்தலாம் நம்ம ஒன்றும் பண்ணிட போகிறது இல்லைங்க. அது என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். அது என்ன, அவங்க ஒரு லேடி, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம், அது பரவாயில்லைங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் அதுக்காக அம்மா விரும்பாத ஒரு செயலை நம்ம பண்ண வைக்க முடியாதுங்க, கம்பல் பண்ணக்கூடாது. அம்மாவுக்கு நிச்சயமாக இவங்க அரசியலுக்கு வர்றது பிடிக்கவே இல்லை. திருமதி சசிகலா நடராஜன் அரசியலுக்கு வருவதை அவர் அறவே வெறுத்தார். அப்படிப்பட்ட ஒரு வெறுத்த அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை தொண்டர்கள் ஏற்றுக்கணும்னு ஒரு கட்டாயப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு மீடியாக்களில் வருது. அது தவறான விஷயம். தீபா அரசியல் அவரோட விருப்பத்தை தான் யாரும் கேட்கவே விடலையே, அவரை பார்க்கவே விடலையே. 75 நாள் அடைச்சி வச்சு எங்க யாரை பார்க்க விட்டீங்க? அவங்க விருப்பம் என்னன்னு கேட்கறதுக்கு சசிகலா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப விருப்பம் யார் விருப்பம் கேட்க விட்டுருக்கணும்ல. டிரான்ஸ்பரன்சி இது இல்லையே மெடிக்கல்ல. உடம்பு சரியில்லாதப்ப ஒரு பார்க்க விட்டுருந்தா யாரோ ஒரு டிஜிபியாவது பார்த்துருக்கணும், இல்லைனா ஒரு வேற ஒரு அவங்க ரிலேட்டிவ் பார்த்துருக்கலாம், யாராவது ஒருத்தர் பார்த்துருக்கலாம், இல்லை மூத்த தலைவர்களை பார்க்க வச்சிருக்கலாம். ஒரு அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டர் பார்க்கல, தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் பார்க்கலங்க. ஹவு கேன் வி சே? அப்போ டெமோக்ராட்டிக் எலெக்ஷனில் தான் நீங்கள் போகணும். இது ஒரு பார்ட்டின்னு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் போது ஒரு பொதுச் செயலாளர் எலெக்ஷன் அப்படிங்கிறப்ப அடுத்து டெமோக்ராட்டிக் வே தானே. உங்களுக்கு அன்லாஃபுல்லாக ஒன்று நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வழக்கு எல்லாரும் மூத்த தலைவர்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே, அவங்களே வீட்டுக்கு போய் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க நீங்கள் சொல்லிட முடியாது. எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது, அப்படிலாம் சொல்லிட முடியாது. நான் அதான் சொல்கிறேன்ல, இப்படி எல்லாரையும் என்ன ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடத்தப்படுகிறதோ என்று மக்கள் நினைக்கிறார்கள். மேம் வாரிசா தீபா வந்து நாங்கள் வாரிசாக இருக்கிறோம், அவங்க பற்றி நீங்கள் என்ன உங்களுடைய கருத்து? எனக்கு பொறுத்த வரைக்கும் அம்மாவோட சாவை பற்றி மர்மத்தை பற்றி யார் கேள்வி கேட்டாலும் அதை வெளியே கொண்டு வரணுங்கிறத போராடுறதுல எனக்கு ஓகே, சந்தோஷம். அவங்க ஒரு மக்கள் தலைவி, ஒரு மக்கள் சொத்து. அவங்க மக்கள் சொத்தை மறைக்க முடியாது, மறைச்சி வச்சாங்க 75 நாள். மக்கள் சொத்தை மறைக்கப்படக்கூடாது, should be kept in open. ஸோ அதுக்கு யார் ஃபைட் பண்ணாலும் அதில் என்ன இருக்குது, சந்தோஷம். ஆனால் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் என்கின்ற பதவி டெமோக்ராட்டிக்கலி இட் ஷுட் பி டன். தட்ஸ் இட். இப்போ ஓட்டெடுப்பு மூலம் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தா நீங்கள் போட்டியிடுவீங்களா? ஓட்டெடுப்பு மூலமா அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுவீங்களா? அது அந்த நேரம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி எண்ணம் இருக்கா? அந்த நேரத்தில் முடிவு பண்ணணும் சார். சட்டம் நாளைக்கு வருது, நம்மளுடைய வழக்கு வருகிறது, அதில் என்னென்ன விஷயங்கள் வருகிறது என்று பார்ப்போம். பார்த்துவிட்டு நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசின முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய காலத்தை கடந்தும் 500 வருடங்கள் கட்சி அதிமுக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யாரை மனதில் வைத்து அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு? டெமோக்ராட்டிக்கலி எலெக்டடுங்கிற ஒரு பைலா இருக்கும்போது அடுத்தடுத்து இது தளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கும் அதிமுக. கண்டிப்பாக போயிடாதே. எலெக்ஷன் ப்ராசஸ் அதுக்கு தானே ஒரு பைலா கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது போயிடக்கூடாதுன்னு தானே பண்ணியிருக்காங்க. அதை மனதில் வைத்து தான் சொல்லியிருப்பா. ஏன்னா 500-600 வருடங்களுக்கெல்லாம் போகணுன்னா அதுதானே ஒரு கட்சி நல்லா வளர்ந்து பெருசாக வரணும்னு அவங்களுக்கு உயிரே கட்சி தான். தம்பிதுரை அவர்கள் ஒரு பேட்டியில் ஜெயலலிதா இது கட்சிக்காரர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. இது அம்மாவுக்காக ஓட்டு போடலைன்னு சொன்னால் கட்சிக்காரங்களை விட்டுருங்க, பொதுமக்கள் கொந்தளிச்சிருவாங்க. இன்னைக்கு அம்மாவுக்காகத்தான் ஓட்டு, அம்மாவை தவிர வேற யாருக்காகலாம் ஓட்டு கிடையாது. அம்மா இல்லைன்னு சொல்லிட்டா என்ன வேணா பேசிடலாமா? அம்மா உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டா என்ன வேணா பேசிடலாமாங்க? அது வரைக்கும் அம்மா நீங்கள் தான் தெய்வம் அம்மான்னு சொன்னவங்க அம்மா இறந்தவொடனே என்ன வேணா பேசிடலாமா? அம்மாவுக்காக ஓட்டு இல்லைன்னு சொன்னார் தம்பிதுரை, நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொன்னால் மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும்.